About 75 திவ்யதேசம் திருவனந்தபுரம் பெருமாள் அனந்த பத்மநாபன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயர் சிறுகரி லட்சுமி விமானம் வேதகூட விமானம் தீர்த்தம் மத்திய பத்மநாப தீர்த்தம் தீர்த்தங்கள் பிரதிக்ஷம் சிவன் நம்மாழ்வார் 11 பாசுரங்கள் பாடியுள்ளார். பத்மநாப சயனம் புஜங்க சயனம் திரு ஹரிலட்சுமி வராக தீர்த்தம் ஹேமகூட விமானம் இந்திர கிழக்கு நோக்கி திருமண்டலம் இந்திர திராவக முனிவருக்கு ஏகதேச ருத்தர்களுக்கு பிரதட்சம் பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டிய குணம். இந்த திருத்தலுக்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது. 3 துவாரங்கள் உள்ளது. திருவடியை தரிசனம் செய்ய தனி வாசல் கதவு உள்ளது. திருமுகம் நாடி கமலத்தை தரிசனம் செய்ய ஒரு துவாரகம் உள்ளது. மூன்றாவது கதவு வழியாக திருவடிகளை சேவிக்கலாம். தேவர்கள் எல்லாம் நாடி கமலத்தை சேவிப்பார்கள். ஈஸ்வரர் கருடன் எல்லாரும் திருமுடியை சேவிப்பார்கள். நாமெல்லாம் திருவடிகளை சேவிக்க வேண்டும். நாம் கடவுள் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறார். திருவடியை சேவிக்க வேண்டும் என்று 3ஆவது தலை பார்த்திருக்கிறார்கள். எல்லாம் கண்டு அதன் சமம் நீண்ட சயனமாக இருக்கிறார். பெருமாள் இந்த திருத்தலுக்கு எப்படி வந்து சேர்ந்தார் என்பதை பார்ப்போம். இந்த ஊருக்கு சனந்த பாபபுரம் என்று பெயர். ஏன் என்று பார்க்கிறோம். விஸ்வமங்கல சுவாமியார் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு நம்பூதிரியான அந்தணன். சாலி கிராமம் வைத்து திரு ஆனந்தராஜன் செய்து கொண்டிருந்தார். திரு ஆவாகரம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சின்ன குழந்தை இருந்தது. எடுப்பான் கொட்டுவான் கவிழ்ப்பான் என்றவாறு பண்ணிக்கொண்டு இருப்பான். என்னை நீர் ஒன்றும் கேட்கக்கூடாது என்று இப்படித்தான் இருப்பேன். ஒரு நாள் துருக்குத்தனம் அதிகமா போகும். அதுக்கு அதிகமா கோவிக்க கூடாது என்றும் சாலிகிராமமும் பூஜைக்கு வைத்திருந்ததையும் எடுத்துக்கொண்டு பூக்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட்டான். அப்படி ஓடும்போது உன்னை விட்டேனே பாரு என்று துரத்தி கொண்டு வந்தார். அங்கே இங்கே போய்கொண்டு காட்டிக்கொண்டு போக்கு காக்கிட்டு எங்கே போய்விடுகிறான். அப்போது பெரிய ஒரு பெண்மணி தனக்கு பிறந்த குழந்தையை தூளில் இட்டு கொண்டு இருந்தார். அதனை அழுகை நிறுத்தவே இல்லை. அப்போதுதான் அந்த பெண் திடீரென்று சொல்கிறாள், இப்போது அழுகை நிறுத்தவில்லை என்றால் உன்னை நான் அனந்தபுரம் காட்டுக்குள் கொண்டு விட்டு விடுவேன் என்று அனந்தக்காடு என்று கேள்விப்பட்டேன். இல்லை, எப்போதும் இங்கே இருக்குமோ அதே பேர் அனந்த காட்டுக்கு உள்ளே போனால் அவர் பின்னாடியே துரத்தி கொண்டு போனார். அப்படி இப்படி என்று அங்கு போய் தேடி போனார். அப்போது அவர் கண்டது ஒரு தடால் என்று ஒரு இலுப்பை மரம் வந்து விழுந்தது. பிள்ளையை தேடிக்கொண்டு போகும்போது அந்த இலுப்பை மரம் வந்து விழுந்ததால் இடம் வந்து மைல் தூரம் இடது பக்கமாக பார்த்தால் ரொம்ப தூரமாக அது இருந்தது. அது கீழே விழுந்து திருவள்ளாறு என்ற இடத்துக்கு தொடங்கி திருவனந்தபுரம் பிரதிச்சமாக திருப்பாம்பனூர் ஈரங்க நின்று திருக்கோடு சயனித்துக் கொண்டிருந்த பெருமாள் இந்த சரித்திரம். தியாகர முனிவர் ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி குழந்தை துரத்தி கொண்டு ஓடி காட்டுக்குள் வந்தார். அனந்த காட்டுக்குள் இலுப்பை மரத்தின் மேல் சேவை செய்து கொண்டிருக்கிறார். கையில் ஒரு தடி வைத்து நீ இவ்வளவு தூரம் பெரிதான கோலத்தில் இருந்தால் கைத்தடி அளவுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சயனம் இருபுறம் பெருமாள் சாம்புடைய பிரார்த்தனைக்கு இணங்க 18 அடி அந்த மலை தூக்கி கொண்டார். ஆனந்த பத்மநாப சாமி ஆனந்தம் என்றால் அளவுக்கு உட்படாதவர். காலத்திலும் தேசத்துக்கும் வலதுபுறம் இடதுபுறம் உட்பட்டே எம்பெருமான் அந்த அனந்தன் பத்மநாபன் தன்னுடைய நாடி கமலத்திலிருந்து பிரம்மாவை உற்பத்தி செய்தார். பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள். அதனால் அனந்த பத்மநாபன்
பெருமாள் அப்போ இப்போ அவருக்கு உப்பு மாங்காய் பறித்து வைத்து அந்த பெண்மணியத்தில் அரிசி கஞ்சியை வாங்கி கொண்டு கொடுத்து உள்ளார். இன்றும் அந்த பெருமாள் குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். 18 அடி நினைத்து சுருக்கமாக இன்னும் அனைவரும் தரிசனம் செய்து எழுந்துள்ளனர். அன்றைக்கே அந்த நம்பூதிரிகளும் சரி, தொழுவ அந்தணர்களும் அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சந்நிதி மூலகர்ப்பத்தில் விஸ்வமங்கல ரிஷி, திவாகர ரிஷி தரிசனம் செய்யலாம். கொடிகானக ரிஷி உள்ளே உள்ளார். பெருமாள் பக்கத்தில் நாச்சியார் எழுந்துள்ளார். 3 திவான்கள் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். திருவடிக்கு புஷ்பமாலை சாத்தி பெருமாள் மின்சார விளக்கு கிடையாது. கண்ணை வைத்து பார்த்தால் திருமால் ஒரு பூமாலை இருக்கும், அதுதான் அந்த திருவடி. அந்த பெருமாள் சேவை சாய்க்கிறார். 1986ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் அந்த பெருமாள் இலுப்பை மரத்திலேதான் இருந்தார். இலுப்பை மரத்தோடு தோன்றினார். அந்த மரம் தான் இருந்தாலும் அந்த சமயம் ஒரு கோவிலில் ஒரு தீ பிடித்து விட்டது. 1986 பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு புதிதாக பிரதிஷ்டையுடன் நின்ற பெருமாளை தொடங்கி 40 ஆண்டுகள் இந்த கோவில் முழுவதும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. 1726ஆம் ஆண்டு என்னை சிலை வடிவில் மாற்றிவிடு என்று சொன்னார். அங்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது. நேபாள தேசத்திலிருந்து யானைகளின் தலையில் ஏப்பம் 2400 சால கிராமம் தானே ஆணைகள் வழிகாட்டு வந்தது. எல்லா சால கிராமங்களையும் இறக்கினார்கள். ராஜா இறக்கினார். பெருமாள் கனவில் சொன்னார், 1200 சால கிராமத்தை ஒரு திருமேனி பண்ணிவிடு. என்னுடைய திருமேனிக்கு 1200 சால கிராமம் சேமித்து வை. சீக்கிரத்தில் என்னுடைய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போது அந்த சால கிராமத்தை உபயோகப்படுத்திக்கொள் என்று கூறினார். இன்று வரை அந்த தேவை வரவில்லை. முதல் 1200 மட்டும்தான் அந்த உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சால கிராமத்தோடு கடைசியில் கடற்கரையில் ராஜா மார்க்கண்டேயவர்மனுக்கு 1750 அப்போ ஒரு எண்ணம் வந்தது. நாம் எவ்வளவுதான் அவர்தான் ராஜா கத்தை கொண்டு வந்து பெருமாளிடத்தில் சமர்ப்பித்தார். சாலிகிராமம் படிக்கட்டிற்கு முன்னாடி வைத்தார். திருவடி விழுந்து நமஸ்கரித்து, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தாசர்கள் என்று சொன்னார்கள். அந்த ராஜா வம்சத்தில் பத்மநாப தாசர்கள் என்றுதான் பெயர். பெருமாளுக்கு தாசர்களால் நித்தியம் காலை 7 மணிக்கு 8 மணிக்கு 8 மணியிலிருந்து 9 மணி வரை அந்த ராஜா குடும்பத்தில் உள்ளவர்கள் தரிசனம் செய்து வருவார். ஒரு நாள் தரிசனம் செய்வேன் என்றால் அவர் 160 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். இந்த ராஜாதான் உடைய கைகளில் ஆதி காலத்தில் ஒரு லட்சம் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் இந்த ராஜா கையில் தான் 1 லட்சம் கோடி. இந்த அத்தனை பேரும் பத்மநாப தாசர்கள் இல்லையா? 1 பைசா கூட ஒருத்தரும் தொடவில்லை. ராஜாதான் தரிசனம் செய்யவில்லை என்றால் 160 ரூபாய் அபராதம் கட்டுகிறார். இந்த ஊரில் பங்குனி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் உற்சவம் நடக்கும். 9ஆம் நாள் உற்சவத்தன்றே வேடவர் உற்சவம் நடக்கும். அது போல ஆராட்டு தீர்த்தவாரி உற்சவம். இந்த ஊர்ல ஆராட்டு உற்சவம் என்று சொல்வார்கள். ஆராட்டு உற்சவம் தரிசனம் செய்யும் முன்வரை ஒரு நரசிம்மர் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அவர் உக்கரத்தை குறிக்க வேண்டும் என்று எப்போதும் வால்மீகி ராமாயணம் பாராயணம் செய்து இந்த கோயில் நடந்து கொண்டே இருக்கும். அனுமர் இருக்கிறார். கஜகம்ப பலிப்பீடத்திற்கு அருகில் பெரிய ஆஞ்சநேயர் அவர்கள் கண்ணன் வெண்ணெய் காப்பு சாத்தி கொண்டு எப்போதும் எழுந்தருளியுள்ளார். வெண்ணெய் காணும் பிள்ளை பக்கத்தில் குலசேகர மண்டபம் உள்ளது. இந்த பெருமாளுடைய திருவடியை ஒரு தடவை சொன்னால் அந்த ராஜா கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். அதற்காக 1000 ஆணைகள் 4000 ஆட்கள் மொத்த பேரும் சேர்ந்து அத்தனை பேரும் 40 வருடங்கள் உழைத்துள்ளார்கள். உழைத்து இந்த கோவிலை நிர்மாணம் செய்துள்ளார்கள். இப்போது நாம் சென்று பக்கத்தில் பார்க்கும்போது மலைப்பாக இருக்கும். இந்த கோடி இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் பெரிய பிரகாரம். இது கட்ட முடியுமா என்று தோன்றும். அந்த அனந்தபாமி எம்பெருமாள்
உருவம் இருக்கும் ஆச்சரியமான கோபுரம் கேசவன் என்ற திருநாமத்தை ஒரு தடவை சொன்னால் நம்முடைய கண்கள் குறையும். ஆனந்த பத்மநாப சாமியின் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்வோம். நாமும் திருவனந்தபுரம் சென்று பத்மநாப சாமி தரிசனம் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.